ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். கன்னிராசினியர்கள் கவலைப்படாதீங்க, நல்ல காலம் பிறக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்கிறேன். போது ஜோடியத்துலேருந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், நிறையா பார்த்துருக்குறீங்க, தொடர்ந்து பாருங்கள். இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சனி, செவ்வாய் இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. 7ஆம் இடங்கிறது ஒரு இன்டகிரேஷனான இடம், அதாவது நட்பு, பழக்க வழக்கம். நீங்கள் கன்னிராசியில் பிறந்துட்டீங்க, வெளியே போகிறீங்க, விட்டு வெளியே போகிறீங்க, 4 பேரை பார்க்க போகிறீங்க, 4 பேரை சந்திக்கிறீங்க, 4 பேர்கிட்ட பேசுகிறீங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே பிறரை சார்ந்தான் இருக்கிறீங்க. தனி மடம் தோப்பாகாது. அதனால் நீங்கள் தனியால் ஒன்றும் செய்ய முடியாது. மற்றவங்க கூட சேர்ந்து தான் எந்த காரியத்தையும் பார்க்கணும். தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, சேர்ந்து தான் பார்க்கணும். அதுக்கு 7ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ 7ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்குது. 3 பாவக்கிரகம் இருக்குது. சனி பகவான், சூரியன், செவ்வாய். புதன் 9ஆம் தேதி போகிறாரு. சரியா? இன்றைக்கி தான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக இருக்கும். சரியா? புதன் போயிட்டாருன்னா ஓரளவு நெருக்கடி மாறும். இவ்வளோ நாள் பிரச்சனையில் இருந்தவங்க, குடும்ப பிரச்சனையில் இருந்தவங்க, கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்தவங்க, கூட்டு தொழில் பிரச்சனையில் இருந்தவங்க, சொந்த பந்த விஷயத்தில், நண்பர்கள், அக்கம் பக்கம் நிறைய சொல்லலாம். கூட்டு தொழில், சரியா, பங்காளி விஷயம் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கன்னிராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு நல்லது பலனை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள். கற்பனசாமி வழிபாடு இந்நேரம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சனி, செவ்வாய், சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பொதுவாக சனி, செவ்வாய், சூரியன் 3 பேருமே 3 விதமான குணங்கள் கொண்டவருங்க. சனி பகவான் ஒரு மந்தமான கிரகம், வேலைக்கார கிரகம், உழைக்கின்ற கிரகம். சூரியன் ஒரு ஆளுமை பொறுமையுள்ள கிரகம், தலைமை பண்பு மிக்க கிரகம். செவ்வாய் அதிகாரம் உள்ள கிரகம், உணர்ச்சி சுப்படுற கிரகம், கோபமான கிரகம். இந்த 3 கிரகங்களும் அங்கே போய் இருக்குது. உங்கள் ராசிநாதன் அங்கே போயிட்டார். உங்கள் ராசிநாதன் அங்கே போய் நீசம் அடைகிறாரு. நீசம் அடைஞ்சு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகம்னா என்ன சார் அப்படின்னம்னா, உங்கள் ராசிநாதன் அவர் வீட்டில் குரு, குரு வீட்டில் அவர். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மிதுனத்தில் இப்போ குரு இருக்கிறாரு. குரு வீட்டு மீனத்தில் இப்போ புதன் போயிட்டார். ஸோ இது ஒரு பரிவர்த்தனை யோகம். உங்கள் ராசிநாதன் நீசபங்கம் அடைஞ்சு பத்திர யோகத்தில் இருக்கிறாரு. இது ஒரு வகைக்கு நல்லது தான். அந்த பாவக்கிரகங்கள் சனி, செவ்வாய், சூரியன், இந்த 3 பாவக்கிரகங்கள் நடுவில் புதன் மாட்டிக்கிட்டார். இருப்பினும் அவர் ராசியை பார்க்குறதுனால ஓரளவு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை சந்திக்கிற ஒரு மனோதைரியம் இருக்கும். ஏன்னா புத்திங்கிறது ரொம்ப முக்கியம். புத்திங்கிறதுன்னு என்ன? யோசிக்கிறது. இது நல்லதா கெட்டதாக யோசிக்கிறது. இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வரலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆறாமராக யோசிப்பீங்க. புத்திக்கு வேலை கொடுப்பீங்க. 1000 தான் பதட்டம், நடுக்கம் இருந்தாலுமே கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுப்பீங்க. புதன் அதை செய்வார். சரியா நேர்களே? ஸோ புதன் இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்துட்டார். இருப்பினும் ராசியில் பாவகிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்குன்னா நேராக ராசியை தான் பார்க்கும் எல்லா கிரகங்களுமே. சனி பகவான், செவ்வாய், சூரியன், புதன் எல்லாமே ராசியை தான் பார்க்குறாங்க. நேரடி தாக்குதலில் இருக்கிறீங்க. ஒரு கிரகம் 7ஆம் பார்வையால் தான் முழுமையாக பார்க்கும். தன்னுடைய முழு பார்வையும் 100% பார்வையும் 7ஆம் இடத்துக்கு தான் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது ராசி இப்போ திருஷ்டியில் இருக்குது. சரியா நேர்களே? அதுவும் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பின்னாடி சனி பகவான் அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வந்துடுவார். ஸோ அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அவருடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும், ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் இருக்கும். இதனால் நேரடியாக பாதிக்கப்படுவீங்க. உங்கள் தாய் தகப்பன் பாதிக்கப்படுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் பாதிக்கப்படும். பேரு புகழ் அந்தஸ்துக்கு இழுக்கு வரும். சரியா நேர்களை? காரிய அனுகூலம் இருக்காது, காரிய தடைகள் வரும். ஸோ கண்டகச்சனி இப்போ அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால அதோட தாக்கம் கம்மியாக இருக்குது. ஏப்ரல் 23 பின்னாடி அதோட தாக்கம் அதிகமாகும். சார் இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சார் செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, கற்பன் தான் காப்பான். கற்பனசாமி தான் உங்களை காக்கணும். சரியா? அவரை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். கற்பனசாமியை நீங்கள் கும்பிட்ற காலம் வந்துருச்சு. அவரை நீங்கள் தேடி போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசை நடந்தாலும் சரி, ராகு திசையோ, குரு திசையோ, சனி மகா திசையோ நடந்தாலும் சரி. பொதுவாக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா கற்பனசாமி ராகு திசை, சனி திசையில் தன்னுடைய தாக்கத்தை அதிகமாக காட்டுவார். ஸோ ராகு திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ராகு திசை 18 வருஷம், சனி மகா திசை 19 வருஷம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரியா? கன்னிராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சனி மகா திசை பற்றி போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்க்கல. அதனால் ஒன்றும் இல்லை, எனக்கு வருத்தம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அந்த 19 வருஷத்தில் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். பாருங்கள், அந்த லிங்கை வேணால் இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். போதி ஜோதிடத்தில் நான்
சில விஷயங்களை வந்து சூட்சமாக சொல்லுவேன், தசாபுத்தியை பற்றி சொல்லுவேன். நான் போடுற வீடியோ லென்த்து அதிகமாக இருக்கும், ஆனால் அதில் பிரயோஜனமான தகவல் இருக்கும். உங்கள் ராசி அமைப்பு இருக்கும், லக்கண அமைப்பு இருக்கும், கிரக அமைப்பு இருக்கும், பரிகார வழிபாடு இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். சரியா நேயர்களே? நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை வந்து லென்த்து அதிகமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில விஷயங்களை பேசும்போது கூடுதல் டைம் ஆயிடுது. சரியா? சுருக்கமாக சில விஷயத்தை பேச முடியாதுங்க. சரியா? சில விஷயத்தை சுருக்கமாக பேச முடியாது. சில குடும்பத்தில் 2 பேர் தான் இருப்பாங்க, சில குடும்பத்தில் 7 பேர் 8 பேர் இருப்பாங்க. அதுக்காக மற்றவங்க குடும்பத்தை விட்டு விரட்டிட முடியுமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. சில பேருக்கு சில விஷயங்கள் சேரும், சில பேருக்கு சில விஷயங்கள் சேராது. இந்த ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சுருக்கமாக கேட்டு 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 பழகிட்டாங்க, அதில் எந்த தகவலும் வராது. இப்போ நான் போடுற வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக, நட்சத்திர ரீதியாக அந்த தசாபுத்திக்கு சில பலன்களை சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டு அதுபடி செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும். அவ்வளோதான். உங்களுடைய சாய்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரியா நேயர்களே? நிம்மதி உங்கள் சாய்ஸ். நீங்கள் நல்வழிப்படணும்னா வீடியோ முழுமையாக கேளுங்க, நான் நல்ல ஒரு தகவலை சொல்லுவேன். சாதக பாதங்கள் எதாக இருந்தாலும் சரிசமாக சொல்லிடுவேன். காம்ப்ரமைஸில் ஆக மாட்டேன். கன்னிராசி நேயர்களை பாராட்டணும், குளிப்பாட்டணும், ஆகா ஓகோ சொல்லணும் அப்படிலாம் இருக்க மாட்டேன். உள்ளதை சொல்லிடுவேன். சரியா? இப்போ புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க. நண்பர் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டத்தில் பங்கு சந்தையெல்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். சரியா? கணக்கு வழக்கு, வியாபாரம், சயின்ஸு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ள வேலைகள்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும். இருப்பினும் சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல 50-50 அப்படி நிலைமையில் தான் இருக்குது. புதனும் சனியும் கூட்டு சேர்ந்துக்கிடுவாங்க, சூரியனும் செவ்வாயும் கூட்டு சேர்ந்துக்கிடுவாங்க. இவங்க ஒரு அணி, அவங்க ஒரு அணி. ஸோ ராசிக்கு 2ஆம் இடம் வந்து 2 விதமாக பிரிஞ்சு கிடக்குது. அதனால் வந்து உங்களால் இப்போ பரிபூர்ணமாக யாருக்கிட்டையும் இன்வால்மெண்ட் ஆக முடியாது. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் சொன்ன மாதிரி தான் கன்னிராசி நேயர்கள் இருக்கிறீங்க. சரியா நேயர்களே? அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து அடுத்த 8ஆம் இடத்துக்கு போவார். அஷ்டம செவ்வாய் நல்லா இருக்காது. 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. 18/6/2026 வரைக்கும் இருப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்துல ஜூன் 18 வரைக்கும் இருப்பார். அது வரைக்கும் நீங்கள் கற்பனசாமி வழிபாடு விடாமல் பண்ணணும். சரியா நேயர்களே? கற்பனசாமி வந்து ஒரு முக்கியமான கிரகம். அவரை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தகவல்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கற்பனசாமி வந்து தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக அவர் வழிபாடு அதிகமாக இருக்குது. பெருமாள் கோயிலையும் வழிபாடு அதிகமாக இருக்குது. சில இடத்துல சிவன் கோயிலையும் இருக்குது. அவர் வந்து ஒரு காவல் தெய்வம் தான். தர்மத்தின் பாதுகாவலராக இருக்கிறாரு. கெட்டதை அழிப்பார், நல்லதை காப்பார். பக்தர்களுக்கு வந்து செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார். அதாவது கற்பனசாமி வழிபடுறதுனால கண் திருஷ்டி குறையும். ராசிக்கு இப்போ சனி பார்வை, செவ்வாய் பார்வை இருக்குது. அதோட திருஷ்டி குறையும். ஆள் நல்லா இருப்பீங்க. பில்லி சூனியம், போட்டி, பொறாமையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு யாருனாச்சும் பில்லி சூனியம் செஞ்சுருக்கிறாங்க, ஏவல் செஞ்சுருக்கிறாங்க, செய்வினை செஞ்சுருக்கிறாங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரி என்ன? அதுபோக சர்ப்ப தோஷம் ஜனன ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 ராகு கேதுகள் இருந்தாலுமே அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். விஷக்கடி எதனாச்சும் சில பேருக்கு விஷக்கடி இருக்கும். பூச்சி போட்டு கடித்து ரொம்ப நாள் அதுக்கு மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. உடம்புல அரிப்பு தடிப்பு இருக்கும், தோல் வியாதி இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும். இது மாதிரி கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ கற்பனசாமியை வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். நான் எப்போ வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும் பின்னாடி சொல்கிறேன், கவனமாக இருங்க. இப்போ வீடியோவை கேட்குறவங்க எல்லாருமே கற்பனசாமி நாமத்தை சொல்லுங்கள். கற்பனசாமி நாமும் நிறைய இருக்குது. சரியா? சங்கிலி கருப்பு இருக்குது, மார்நாடு கருப்பு இருக்குது, தேரடி கருப்பு இருக்குது, கோட்டை கருப்பு இருக்குது, சுந்தர கருப்பு இருக்குது, சந்தன கருப்பு இருக்குது, 18ஆம் படி கருப்பு இருக்குது. சரியா நேயர்களே? இப்படி நிறைய கருப்பு இருக்குது. அவர் நிறைய பேரில் அவருக்கு நாமம் இருக்குது. அந்த நாமத்தை ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அதுபோல் கற்பனசாமி உங்கள் கோயிலில், உங்கள் ஊரில் எந்த இடத்துல இருக்காரு அதை சொல்லுங்கள். சரியா? இப்போ நீங்கள் வந்து இப்போ ராஜபாளையத்தில் இருக்கிறீங்கன்னா வேட்டை பெருமாள் கோயிலில் இருக்கிறாரு. வேட்டை வெங்கடேச பெருமாள் கோயிலில் கற்பனசாமி கோயில் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறீங்கன்னா முருகன் கோயிலில் இருக்கிறாரு. முதல் கும்பிடு கற்பனசாமிம்பாங்க. அவர் முதல் கும்பிடு கற்பனசாமின்னா என்ன? அவரை கும்பிட்டு தான் நம்ம முருகப்பெருமானை கும்பிட போகணும். சரியா? முதல் தரிசனம் வந்து கற்பனசாமி தான். முருகன் கோயிலே இருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் கோயிலில் கற்பனசாமி எங்கே இருக்கிறாரு, உங்கள் ஊரில் எங்கே இருக்கிறாரு, பிரசித்தி பெற்ற கற்பனசாமி எங்கே இருக்கிறாருன்னு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். கற்பசாமியும் ஒன்று தான், கற்பசாமியும் ஒன்று தான். சரியா? 18ஆம் படி கருப்பு அப்படிமோ. அவருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ கற்பசாமியுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் ஊரில் அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் தெரியட்டும், தான் பெற்ற இன்பம் வையகம் வரணும். இது ஒரு நல்ல தளம். இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் அதை பதிவிட்டிங்கன்னா அவருடைய நாமம் பல இடத்துக்கு போகும். அவருடைய பேரை சொன்னால் பாவம் தீரும். அவருடைய பேரை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி குறையும். ஆள் நல்லா இருப்பீங்க. அதை செய்யுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன்.
அதுபோக கருப்பணசாமி வழிபாடு வந்து மனதுக்கு ரொம்ப ஒரு அமைதியை கொடுக்கும். கெட்ட கனவுகள், சில பேர் கனவுல கெட்ட கனவுலாம் வரும், தேவையில்லாத கனவுகள், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கனவுகள்லாம் வரும். அதுபோக பயம், மறைமுக எதிரிகள், நமக்கு வந்து ஒரு எதிரி இருப்பான், அவன் எங்கே இருக்கான்னு சொல்ல முடியாது, எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா நம்ம ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்போம், அதில் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், தொட்டது தொடங்காது, காரிய கனவுகள் இருக்காது, காரிய தடைகள் இருக்கும், காரிய விக்கணம் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து கருப்பணசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அதில் சரியாக போயிடும். சனிக்கிழமை ராகு வேளையில் கும்பிடலாம், செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் கும்பிடலாம். சரியா நேர்களே? செவ்வாய்க்கிழமை ராகு வேலை எப்போ சார் வருது அப்படி பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை வந்து ராகு வேலை வந்து 3 to 4:30 வருது. அந்நேரம் கருப்பணசாமி கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம். அந்நேரம் அவருக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கலாம். சனிக்கிழமை 9 to 10:30 காலையில் வரும். அந்நேரம் அபிஷேகத்துக்கு அவருக்கு தயிர் கொடுக்கலாம். ஸோ அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த ராகு வேலையில் செவ்வாய் சனி தான் வழிபாடு பண்ணணும். அந்நேரம் அந்த அபிஷேக பொருளை கொண்டு போய் கோயிலில் கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுபோக கற்பனசாமி வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க கன்னிராசியில், ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, ஒரு பொருள் உங்களை விட்டு போயிடுச்சு, ஒரு இடம் திடீர்னு உங்களை விட்டு போயிடுச்சு, ஒரு கார் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு செயின் மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று உங்களுக்கு திடீர்னு காணாமல் போயிடுச்சு, உங்களை விட்டு போயிடுச்சு. இல்லைனா ஒருத்தர் பறிச்சுட்டு போயிட்டான், அநியாயத்துக்கு பறிச்சுட்டு போயிட்டான், குறைந்த ரேட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டான், ஏதோ உங்களை விட்டு போயிடுச்சு, உங்களுக்கு மனம் இல்லாமல் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அது திருப்பி கிடைக்கணும் அப்படின்னா கருப்பணசாமியை நீங்கள் வழிபாடு பண்ணணும். கருப்பணசாமியை சனிக்கிழமை காலையில் 9 to 10:30 கருப்பணசாமி கோயிலில் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது ராகு வேளையில் போய் வழிபாடு பண்ணணும். கருப்பணசாமி மந்திரத்தை சொல்லணும். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கருப்பணசாமியே போற்றி, கருப்பணசாமியை நமக அப்படி சொல்லணும். இந்த மந்திரம் வேணுங்க என்கிட்ட கேளுங்க, அடியன் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். சரியா? ஃப்ரீயாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். இந்த மந்திரம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, லென்த்தாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னா ஓம் ஸ்ரீ கருப்பசாமியை போற்றின்னு நீங்கள் சொல்லலாம். எலுமிச்சம்பழம் அல்லது கருப்பு துணியை கோயிலில் போய் கொடுக்கலாம். கையில் கருப்பு கயிறு கட்டிக்கலாம். கோயிலில் மந்திரிச்சு கையில் கருப்பு கயிறு கட்டிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ஸோ கருப்பணசாமி இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அவருக்கு வந்து தேங்காய் பழம், முந்திரி, சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம். அதுபோல் கருப்பசாமிக்கு வந்து சில பேர் வந்து களவு வைப்பாங்க. களவுனா என்ன? மது சுருட்டு இதெல்லாம் சில பேர் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இது கோயிலில் செய்யலாம், வீட்டில் அப்படி செய்யக்கூடாது. வீட்டில் வந்து கருப்பணசாமி உருவம் வச்சு கும்பிடக்கூடாது. சரியா? வீட்டில் வந்து கும்பிட்றது வந்து அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. சார் நான் வீட்டில் அப்படி கும்பிடணும் சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா பெருமாளை கும்பிடுங்க. சரியா? பெருமாளை மனதார நினச்சிக்கிட்டு பெருமாள் கும்பிட்டிங்கன்னா அதுவே வந்து கருப்பணசாமி கும்பிட்ட மாதிரி வரும். ஸோ வீட்டில் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மதுரை ஸ்ரீ சுந்தராஜ பெருமாள் படத்தை வாங்கி கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு கிடைக்கும். கள்ளழகர் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நீங்கள் கோயிலில் போய் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வீட்டிலே கும்பிடலாம். மதுரை கள்ளழகர் சுந்தராஜ பெருமாள் படத்தை வீட்டில் வாங்கி வச்சு கும்பிட்டீங்கனாலே கருப்பணசாமி உங்கள் வீட்டில் காவலாக இருப்பார். சரி நேர்களே? அதுபோல் கருப்பணசாமி வந்து நிறைய வடிவத்தில் இருக்கிறார். அவர் எப்படி தோன்றினார் சார் அப்படின்னம்னா அதுக்கு 2-3 கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை வந்து எப்படின்னா, அவர் வந்து சீதையின் மகனாக தான் இருக்கிறார். ராமாவதாரத்தில் சீதையின் மகனாக இருக்கிறார். சீதை மகன் லவங்கன் அவனுடைய அந்த அம்மா தொட்டியில் போட்டுட்டு வெளியே போகும்போது அந்த ரிஷிகிட்ட சொல்லிட்டு போயிடும் ஆசிரமத்தில். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தை காணாமல் போயிடும், தொட்டியில் விட்டு இறங்கி கீழே போயிடும். ரிஷி என்ன பண்ணுவார், வந்து பார்ப்பார், வெறும் தொட்டியில் தான் இருக்கும். ஆக குழந்தைய காணுமே சொல்லிட்டு ஒரு தர்ப்பையை போட்டுருவார் அந்த தொட்டியில். அந்த தர்ப்பை வந்து குழந்தையாக இருக்கும். சீதாமா வந்து பார்க்கும், அங்கே ஒரு குழந்தை இருக்கும். சரி இது நம்ம குழந்தைய தான் பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே இருந்து குழந்தை வரும். உண்மையான குழந்தை வெளியே போயிடுச்சு பார்த்தீங்களா, தவழ்ந்து வெளியே போயிருக்கணும், அதுவும் வந்துடும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிரும், எது நம்ம குழந்தை அப்படின்னு நினச்சி குழப்பத்தில் இருக்கும். அந்நேரம் என்ன பண்ணோம்னா ஒரு கோடு வரையும், ஒரு கோடை போட்டுரும். வாசப்படியில் ஒரு கோடை போட்டு 2 குழந்தையும் வெளியே நிப்பாட்டிடும். இந்த கோடை தாண்டி வர்றவங்க தான் என் குழந்தை, என் உண்மையான குழந்தைக்கு வந்து தீ பிடிக்காது அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி சொல்லும். 2 குழந்தையும் வரும்போது இந்த தர்ப்பை போட்டு ஒரு குழந்தை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரிஷியால் உருவாக்கப்பட்ட குழந்தை வந்து தீயில் எரிஞ்சு கருகி அப்படியே கருப்பாக நிற்கும். அந்த குழந்தை அப்படியே அழுதுகிட்டே சொல்லும், அம்மா நானும் உன் பிள்ளை தானே, நானாக வரல, என்னை அந்த ரிஷி தான் வந்து தொட்டியில் குழந்தைய ஆகிட்டார் தர்ப்பையை போட்டு, நானும் உன் குழந்தையாக பாவிச்சுட்டு தான் இருக்கிறேன், இப்போ நான் தீயில் கறியிட்டேன், என்னை நீ காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லும்போது சீதாதேவி வந்து மனமிறகி அந்த குழந்தைக்கு வந்து உயிர் கொடுத்து, நீ கருப்பாக இருக்கிறதுனால உன் பேர் இனிமேல் கருப்பணசாமி, கருப்பன், நீ வந்து எல்லாத்தையும் காப்ப, கருப்பன் வந்து நீ எல்லாத்தையும் காப்ப, நீ வந்து எனக்கு காவலாக இரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருச்சு. அதுக்கு பிறகு தான் கருப்பணசாமி வந்து சீதைக்கு ராமக்கும் காவலாக இருக்கிறாரு, பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் காவலாக இருக்கிறாரு. பெரும்பாலும் அவர் வந்து பெருமாளுடைய குழந்தையாக தான் பார்க்கப்படுகிறாரு. அதனால தான் அந்த பாட்டிலே வரும், கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய, அது கிருஷ்ணன் அவர் தான் கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய, அது கிருஷ்ணனுடைய மகன். ஏன்னா சீதையோட கணவன் ராமன் தானே, ராமனும் கிருஷ்ணனும் ஒன்று தானே. அதனால் அந்த கிருஷ்ண அவதாரத்தில் உள்ள அந்த அம்சத்தில் பிறந்தவர் தான் கருப்பணசாமி.
கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய. அதுக்கடுத்து சிவனம்சத்திலையும் வரார் அவர். மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி மணி நமோ நம்ம. ஸோ அவர் வந்து உபதியை பூசிக்கிறதுனால கற்பனசாமி வந்து சிவனுடைய அம்சமாகவும் பார்க்கப்படுகிறார். ஏன்னா அவர் காவல் காக்கிறார் தெரியுமா, அந்த காவல் காக்கிற சக்தியை வந்து சிவன் கொடுக்குறார். சரியா நேயர்களே? ஏன்னா ராம அவதாரத்தில் வந்து ராமருக்கு வந்து ஆஞ்சநேயர் தான் வந்து காவல் புரிகிறார். ஆஞ்சநேயர் வந்து ருத்ர அவதாரம் தான். ஸோ ஆஞ்சநேயர் கற்பனசாமி இவங்க எல்லாமே சம சக்தி வாய்ந்தவர்கள், ஒரே அளவுகோலில் இருக்கிறவர்கள். ஸோ இந்த தெய்வங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு துடியான சாமிகள். இவங்களை கும்பிட்டா டக்குன்னு வந்து அந்த கர்ம வினைகள்லாம் தீர்ந்து போயிடும். ஆஞ்சநேயரை கும்பிட்டோம்னா சனி பகவானுடைய தோஷமெல்லாம் தீர்ந்து போயிடும். கற்பனசாமியை கும்பிட்டோம்னா ராகு கேதுகள் தோஷமெல்லாம் தீர்ந்து போயிடும். அதுபோக சனி பகவானுடைய தோஷமும் தீர்ந்து போயிடும். சனி பகவானுடைய தாக்கம் குறையணும்னா செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடணும், சனிக்கிழமை கற்பனசாமியை கும்பிடணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு கேது இந்த 4 பாவகிரகங்கள் நல்ல நிலைமையில் இல்லை, ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருக்குது, பிரச்சனை தீரலை, திருமணமே ஆக மாட்டேக்கு, ரொம்ப நாளாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே? செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து அங்காரனோட அம்சம். கற்பனசாமி வந்து அவர் வந்து சனி பகவானுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறார். சரியா? ஏன்னா கருப்பாக இருக்கிறார்ல, கருத்துறாருல, தீயில கரிகிறாருல, சனி பகவானும் கருப்பு தானே. ஸோ எல்லாமே ஒன்றை தொட்டு ஒன்று தான் இருக்குது. நம்ம வந்து அதை புரியுதை பொறுத்து தான் இருக்குது. சரியா நேர்களே? இப்போ கற்பனசாமி வரலாறையும் சொல்லிட்டேன். அதுபோக வந்து அழகர் கோயிலில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறாரு. அழகர் கோயிலில் வந்து மலையாள கருப்பாக இருக்கிறாரு. அவர் மலையாள நாட்டில் இருந்து ஒரு 18 பேர் வந்துட்டானுங்க. அங்கே வந்து அந்த அழகரை வந்து தூக்கிட்டு போகணும், அவங்க நாட்டுக்கு தூக்கிட்டு போகணும். அவர்கிட்ட இருக்கிற அந்த சீதனம் பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு போகணுன்னு வந்தவங்க. அதில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான்னா அழகில் மயங்கி நான் இங்கேயே இருந்துறதே உனக்கு சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்ற ஆளெல்லாம் கொண்டுட்டு படியாக்கிட்டு அவர் அங்கே தங்கிட்டார். அதுதான் மலையாள கருப்பு. சரியா? அவரை கேட்டுட்டு தான் அவர் வெளியே வருவார். அழகர் வந்து மதுரையில் ஆற்றுல இறங்க வரும்போது அவரோட உடைமைகள், துணிமணி, நகை நட்டு எல்லாத்தையுமே கற்பனசாமி கிட்ட கணக்கு கொடுத்து தான் வருவார். அதுபோக தினமும் அவருடைய கருவறையை பூட்டிட்டு அந்த சாவியை கற்பனசாமி படியில் வச்சு தான் கும்பிட்டு போகிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, கருப்பு வந்து அந்தளவுக்கு காவல் காப்பார். அந்த கல்லழகரையே காவல் காக்கிறவர் வந்து கன்னிராசியை காக்க மாட்டாரா? அதனால் கன்னிராசி நேயர்கள் வருகிற ஜூன் 18 வரைக்கும் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு வந்து தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய தாக்கம் எது இருந்தாலும் சரி, ராசிக்கு நேரடியாக இப்போ சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது. இதில் சூரியன் அங்கிட்டு போயிடுவார். சூரியன் எங்கே போவார்? வருகிற 15ஆம் தேதி சித்திரை 1 வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ஆம் இடத்துக்கு போனாலும் நல்லது கிடையாது. ஏன்னா ராசிக்கு 12 கூடியவனும் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. சூரியனே யார்? சிவன் தான். சரி, அப்போ 8ஆம் இடத்துல யார் போயிடுவார்? சூரியன் போயிடுவார். 7ஆம் இடத்துல சனி பகவான் செவ்வாய் இருப்பாங்க. புதன் நீச நிலைமையில் தான் இருப்பார். நீச பங்கம் அடைஞ்சு ஒரு நியூட்ரலாக தான் இருப்பார். ஸோ இந்த காலகட்டம் வந்து கன்னிராசிக்கு கொஞ்சம் குருஷியலாக இருக்கிறதுனால இந்த வழிபாடை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அதனால் கற்பனசாமி வழிபாடை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். இது சம்மந்தப்பட்ட எது கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரி, இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுபோல் கற்பனசாமி நீதிக்கும் நேரைக்கும் கட்டுப்பட்டவர். அவரை உண்மையான பக்தியோடு வணங்கணும். சரியா? உங்கள் கோரிக்கை நியாயமாக இருக்கணும். நியாயமான கோரிக்கையோடு நீங்கள் அவர் வணங்குனீங்கன்னா நல்லபடியாக செவி சாப்பார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அமாவாசை நாட்களையும் வழிபாடு பண்ணலாம். சனி செவ்வாய் அல்லது அமாவாசை நாட்களையும் அவர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து ராசியவே பார்க்குறாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருப்பீங்க. ஒரு காரியத்தை செய்யவா வேண்டாமா, ஓடவா உட்காரவா, அப்படிப்பட்ட 2 நிலைகளில் தான் இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து வேகமான கிரகம், சனி பகவான் மந்தமான கிரகம். அதனால் உங்களால் ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாது, தடுமாற்றம் இருக்கும். சரியா நேர்களே? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி செவ்வாய் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எனக்கு நல்லா இருக்காது. அதுபோல் ராசிக்கு வந்து அவங்க வந்து 2ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. குடும்பத்தில் பழக்க வழக்கத்தில் பணப்புழக்கத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தேவை அதிகமாக இருக்கும், கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். சரியா? அதனால் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்கிற மாதிரி தேவை அறிஞ்சு செலவு பண்ணுங்கள். ஓட்ட கையாக இருக்காதீங்க, ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா அட்டமாதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்ப செலவு இருக்கும், கணவன் மணிக்கும் இடையில் தேவையில்லாத செலவுகள், கான்ட்ராவெர்ஷன், போட்டி பொறாமல் இருக்கும். இந்த செலவை அந்த செலவை செய்வா, அந்த செலவை செய்வான ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமல் இருப்பீங்க. அதனால் செலவை ரொம்ப கட்டுப்படுத்தணும். அதுபோக வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். பிள்ளைகள் வந்து நேரடி எதுவும் கேட்க மாட்டாங்க, மறைமுகமாக சில காரியங்கள் பண்ணுவாங்க. அதை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? பிள்ளைகள் படிப்பாக இருந்தாலும் சரி, திருமண அமைப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, உங்களை வந்து சஞ்சலத்துக்கு உண்டாக்கிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவு நல்லா இருக்காது, தாய்க்கு முடியாமல் போகும். வண்டி வாகன யோகம் இருக்காது, வண்டி வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். விவசாயம் அந்த அளவுக்கு பலிதமாக இருக்காது. விவசாயம், தோட்டத்தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் பின்னடைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க
என்னடா வரிசையாக நெகட்டிவாகவே சொல்கிறானே, அதுக்காகத்தான் நான் இப்போ வந்து அந்த வழிபாடை சொல்கிறேன். ஏன்னா ராசி வந்து நேரடியாக பாதிக்கப்படுது. நேரடியாக சமசப்தம பார்வையில் செவ்வாய் பார்வையிலும் சனி பார்வைக்கு வரதுனால நீங்கள் இந்த வழிபாடை பண்ணியே ஆகணும். சரியா நேர்களே? போதி ஜோதிடத்தில் நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிடுவேன். சரியா? நீங்கள் இதில் என் மேலே கோவப்பட்டாலும் சரி, என்னை பாராட்டினாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, நான் உள்ளதை சொல்லுவேன். அப்சர்வேஷனை கரெக்டாக சொல்லுவேன். சரியா? அதுபோல் சந்திரன் வேறு இப்போ அமாவாசை சந்திரனாக போயிட்டுருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கி இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து அவர் வந்து 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு போகும்போது அமாவாசை சந்திரனாக போயிடுவார். ராசிக்கு 11 கோடிவன் லாபஸ்தானாதிபதி வந்து அமாவாசை சந்திரனாக போகிறது வந்து லாபம் குறையும். இன்னும் அடுத்து வருகின்ற நாட்கள் என்ன ஆகும்னா லாபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு குழாயில் தண்ணி வருது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போயிடும். அதோடைய அவுட்புட் குறைஞ்சிரும். அதனால் லாபம் குறைஞ்சி வருமானம் குறையும். அதனால் என்ன ஆகும்? கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சரியா நேர்களே? நிறைய பேர் கடன் பண்ணுறது என்னென்னா அகலக்கால் வைக்கிறது. தேவைக்கு அதிகமாக சில காரியத்தை இழுத்து போட்டுக்கிட்டு அகலக்கால் வைக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும். கவனமாக இருக்கணும். அதுபோக புத்திர சந்தானத்திலையும் பிரச்சனை இருக்கும், மேற்முக எதிர்ப்பு இருக்கும். 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால சிறப்பாக இருக்காது. குலதெய்வத்தோட அருள் இருக்காது. எந்த சாமி கும்பிட்டாலுமே அந்த அளவுக்கு பலிதம் இருக்காது. சரியா நேர்களே? 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல வாய் தகராறு வரும். உத்தியோகம் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வாய் தகராறு இருக்கும். குறிப்பாக பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க, பணப்பட்டுவாடா பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க, அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க, நிதி அமைச்சகத்தில் இருக்கிறவங்க, கஜனாவில் வேலை பார்க்குறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட இடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை வரும். 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இணக்கம் நல்லா இருக்காது, இன்டெகிரேஷன் நல்லா இருக்காது. 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அலைச்சல் இருக்கும். சரியா? ஒரே நேரத்தில் எப்படி இருக்கும்னா உடல்நல பிரச்சனையும் இருக்கும், அலைச்சலும் இருக்கும். மேலுக்கு முடியல சார், ஒரு நாள் லீவ் போட முடியல, ஆனால் வேலைக்கு தான் போய் ஆகணும்னு போவீங்க. உடலுக்கு முடியல, நோவாக இருக்குது, ஆனால் அந்நேரமும் அலைச்சல் இருக்க தான் செய்யும். இந்த அமைப்பெல்லாம் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் கன்னிராசி நேயர்கள் கற்பனைசாமி வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, கவனமாக இருக்கணும். செவ்வாய் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு வெளியே வரணும். ஏப்ரல் 23 வரைக்கும் கொஞ்சம் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். 23க்கு பின்னாடி சனி பகவான் வந்து அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வந்துடுவார். சரியா? அப்படி வந்தாலுமே சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ 7, 8 இந்த 2 இடத்த விட்டும் கிரகங்கள் வெளியே வரணும். இருப்பினும் ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? 7ஆம் இடத்துல இருந்து கொஞ்ச நாளைக்கு பார்ப்பார். அடுத்து 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் மறைஞ்ச புதன் தான் இருப்பார். 8ஆம் இடம் மறைவு தான், ஸ்தான பலம் பெற மாட்டார். மறைஞ்ச புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பாரு, ஏதோ கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. 8ஆம் இடத்துக்கு எப்போ சார் வராரு அதையும் பார்த்துருவோம். சொல்லி வச்ச மாதிரி ஏப்ரல் 23ஆம் தேதி தான் வராரு. அன்றைக்கி என்னென்னா 2 விஷயம் நடக்குது. சனி பகவான் அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு, புதன் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒன்று நல்லது நடக்கு, ஒன்று கெட்டது நடக்கு. ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைகிறாரு, சனி பகவான் வந்து உதயமாறாரு. சனி பகவான் உதயமாறுது என்ன? வீரியம் அதிகமாகும். இருப்பினும் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பத்தில் பொருளாதாரம் இருக்கும், பண பிரச்சனை இருக்காது. எப்படி இருந்தாலும் சரி குடும்பத்தில் வந்து ஓரளவு கையில் காசு பணத்தோடு இருப்பீங்க. அதை தான் புதன் செய்வார். ஏன்னா புதன் வந்து 8ஆம் இடத்துல பகமப்பட்டு செவ்வாய் கூட சேர்ந்து இருப்பார். அந்தளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டார். கேது சாரத்தில் போவார். அசுபதி, பரணி, பூரம். அதில் பரணியில் போகும்போது தான் ஓரளவு நல்லாயிருக்கும். கிருத்திகை, அசுபதி நல்லா இருக்காது. ஏன்னா கிருத்திகை வந்து சூரியனுடைய நட்சத்திரம், 12 கூடிய நட்சத்திரம், விரயத்தை கொடுத்துருவார். அசுபதி வந்து கேது நட்சத்திரம், கேது இப்போ சிம்மத்தில் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, விரயம் தான் அதிகமாகும். 1, 10 கூடியவன் வந்து 12ஆம் இடத்துக்கு சாரத்தில் போகிறதுனால தொழிலில் விரயம் இருக்கும். தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் அலைச்சலில், தொழிலில் வந்து வியாபாரத்தில் அலைச்சலில் தான் இருக்கும். அதனால் இப்போதைக்கு வந்து கன்னிராசிக்கு வந்து ஓரளவு சுமாராக தான் இருக்குது. சரியா? எந்த ஒரு கிரகமுமே நல்ல நிலைமையில் இல்லை. அடுத்த குரு பயிற்சிக்கு பின்னாடி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல குரு வரப்போய் தான் நல்லாயிருக்கும். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே தான் ஓரளவு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணணும். நானும் இடையில வீடியோ போடுவேன். சில கிரக நிலையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்குது அப்படி சொல்லுவேன். அது இடையில அப்பப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும். குரு 11ஆம் இடத்துக்கு வந்துக்கிட்டு ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சனி பகவானை பார்ப்பார். சிக்கல் தீரும். ஸோ ஜூன் 6க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கும். ஜூன் 6க்கு மேலே தான் உங்களை தேடி ஒரு நல்ல மனிதன் வருவார். சரியா? ஒரு நல்லவர் வந்து உங்கள் வீட்டை தேடி வருவார். சரியா? அதனால் கவனமாக இருங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஜூன் 6ஆம் தேதிக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. இப்போ வந்து இன்னும் ஏப்ரலில் தான் ஆகிட்டுருக்கு. மே, ஜூன் இந்த 2 மாதம் இருக்குது. சரியா நேர்களே? அதனால் இந்த 60 நாளைக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கும். கற்பனைசாமியை தான் உங்களை காப்பாற்றுவார். ஆபத்பானவன், அநாத ரட்சகன் கற்பனைசாமியை கும்பிடுங்க, கவலையெல்லாம் தீரும். சரியா நேர்களே? சுற்றி சொன்னாலும் ஒரே இது தான், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதனால் ராசிக்கு வந்து 7, 8ஆம் இடங்கள் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. வழிபாடு பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. கற்பனைசாமி மந்திரத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
சரியா நேர்களே? சரி சார், எங்களுக்கு யோகமே இல்லையா சார், இப்படியே தான் போகுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு பார்வையில் இருக்கிறனால உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகசாலிகள், எந்த உத்தியோகம் பார்க்குறவங்க, கார்பரேஷனில் உத்தியோகம் பார்க்குறவங்க, பஞ்சாயத்து போர்டில் உத்தியோகம் பார்க்குறவங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் உத்தியோகம் பார்க்குறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், சிபிசிஐடியில் இருக்கிறவங்க, கிரைம் பிரான்ச்சில் இருக்கிறவங்க, மறைமுறை தேடுறவங்க, சரியா ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, சரியா ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், வெயின் டேவர், கிளீனர், கண்டக்டர், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வேகமான ஊர்தி வச்சுருக்கிறவங்க, ஃபாஸ்ட் கொரியரில் வேலை பார்க்குறவங்க, ஃபாஸ்ட் பேசஞ்சர் வேலையில் இருக்கிறவங்க, இப்படி வேகமாக செய்கிறது, அதுபோக இது இருக்குல்ல ஃபாஸ்ட் ஃபுட் வேலை செய்கிறவங்க, துரித உணவகம் வச்சுருக்கிறவங்க, எந்த ஒரு காரியம் வேகமாக நடக்குதோ அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவர்களுக்கு, உத்தியோகம் வேலை தொழில் பண்ணுறவர்களுக்கு நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். கும்பத்தில் குரு பார்வையில் இருக்கிறனால அவர் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருப்பினும் அவர் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் ராசியும் பார்க்குறாரு. சரியா? ராகு பார்க்க கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா ராசிக்கு ஒரே நேரத்தில் ராகு பார்வையும் இருக்குது, சனி செவ்வாய் பார்வையும் இருக்குது. கண்டிப்பாக கற்பனை சாமி வழிபாடு பண்ணி தான் ஆகணும். சரியா? எப்படி பார்த்தாலுமே நான் சப்ஜெக்ட் கரெக்டாக வருவேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ராகுக்கு பின்னோக்கி பார்க்குற பார்வை இருக்குது. 3ஆம் பார்வை, 6ஆம் பார்வை. 6ஆம் பார்வையால் ராசியை பார்க்குறாரு. ராகு சுபத்துவமாக ராசியை பார்த்தாலுமே பதட்டம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ராகு ராசியை பார்த்தாருன்னா என்ன, சும்மா இருக்கிறத சுரிஞ்சு விட்ட மாதிரி தான். சும்மா இருக்கிறவனை சுரிஞ்சு விட்டால் என்ன, புண்ணாயிரும். அது மாதிரி தான் சனியும் செவ்வாயும் பார்க்குறாங்க. ஸோ ரணகலம் ஆயிரும். கன்னிராசி இப்போ ரணகலமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ரணத்திலிருந்து வெளியே வரணும்னா கற்பனை சாமியை தான் கும்பிடணும். அந்த 18 படி மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். படி மேலே சத்தியம் அப்படின்னா என்னென்னா, அந்த படிங்கிறது ஒவ்வொரு தன்மைகள். 18 படிக்கும் ஒரு தன்மை இருக்குது. உண்மை, நியாயம், நீதி, நேர்மை, சத்தியம், பொறாமப்படாமல் இருக்குது, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படாமல் இருக்குது. இப்படி ஒவ்வொரு படிக்குமே ஒவ்வொரு பொருள் இருக்குது. அந்த 18 படி தத்துவத்தின் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான். சரியா? படி மேலே சத்தியம் இல்லை, 18 படி தத்துவத்தின் மேலே சத்தியம். அதை நம்ம செய்யலாம். தாய் மேலே சத்தியம்ங்கிறோம்ல, தாய் மேலே ஆணைங்கிறோம்ல, அது மாதிரி அந்த கற்பனைசாமி 18 படி தாண்டி உட்காந்துருக்கிறாரு. அந்த 18 படி தத்துவத்தின் மேலே ஆணையாக சொல்கிறேன். கன்னிராசி கற்பனைசாமியை கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தினசரி ஒரு வீடியோ போடுறேன். சரியா? தெய்வம் யார் பக்கம், கடவுளுடைய கடக்கன் பார்வை, ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி கிடைக்குன்னு அது அன்றாட நடக்கிறது. சரியா? 3 நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குன்னு சந்திரனுடைய நிலைப்பாடை வச்சு சொல்லுவேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோ தினமும் 5:30க்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறேன். அதுவும் குறிப்பாக இப்போதைக்கு இந்த ராகு திசையில் சனி புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, இவங்களாம் நல்லபடியாக கவனமாக இருக்கணும். இந்த 4 தசா புத்தி நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ராகு திசையில் சனி புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி, ராகு திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் கேது புத்தி, அதுபோக சனி திசையில் கேது புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி. அதுபோல் சில பேர் செவ்வாய் திசை நடக்கும், கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் கேது புத்தி. ஸோ இந்த புத்தி ஒரு கிட்டத்தட்ட செவ்வாய் திசை, ராகு திசை, சனி திசை, இந்த திசையில் இந்த புத்தி நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக கற்பனைசாமி வழிபாடு பண்ணணும். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? சார் எனக்கு இந்த திசையில் இந்த புத்தி நடக்குன்னு என்ன வழிபாடு பண்ணணும், எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த லக்கணம் அதையும் சொல்லுங்கள். இந்த பிறந்த தேதியெல்லாம் அனுப்பாதீங்க. பிறந்த தேதி, டயம், இந்த லக்கணம் அந்த லக்கணம் இதெல்லாம் அனுப்பாதீங்க. கிரகம் அங்கே இருக்குது, 9ல் சனி இருக்கிறார், 10ல் சூரியன் இருக்கிறார், இதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீங்கள் கன்னிராசின்னு தெரிஞ்சு போச்சு, நட்சத்திரம் தெரிவு சொல்லிடுங்க. அஸ்த நட்சத்திரம் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், ராகு திசையில் செவ்வாய் புத்தி நடக்கு, எனக்கு என்ன பரிகாரம் என்ன வழிபாடு அப்படி சொல்லிட்டாலே போதும், நான் அந்த வழிபாடையும் பரிகாரம் சொல்லிடுவேன். அதை நீங்கள் செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. காப்பான் கருப்பன் அனைத்தையும் காப்பான், நல்லபடியாக இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி.